வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிறுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு, பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெயர்களில் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த பச்சை பயிரை உணவில் 7 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த பச்சை பயிர் நமக்கு கொடுக்கும். இந்த பச்சை பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்துக்கள், இரும்பு சத்து, நார் சத்து, தாது சத்துக்கள், கார்போஹைட்ரேட் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ இது என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு இந்த பச்சை பயிறு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தான் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவாற்றலை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். நினைவு திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம், அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுடைய உணவுகளில் இந்த பச்சை பயிரை வல்லாரை கீரையோடைய சேர்த்து நீங்கள் கொடுப்பதன் மூலமாக ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஸோ எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் நீங்கள் குழந்தைகள், சிறுவர்கள் பெறுவாங்க. ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க இருப்பாங்க. நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை நீங்கள் மணத்தக்காளி கீரையோடைய சேர்த்து கொடுப்பதால உடல் சூட்டை இது தணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூல நோய், மலச்சிக்கல் போன்றவற்றை கூட நீங்க குணப்படுத்துறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு கண்டிப்பா மணத்தக்காளி கீரையோட நீங்க பச்சை பயிரையும் சேர்த்து சாப்பிடுங்க. வயிற்று கோளாறுகளை சரி செய்யறதுக்கு பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிரை நம்ம கொடுப்பதன் மூலமாக ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிற்று கோளாறுகளை சரி செய்ய நினைக்கிறவங்க எல்லாம் பச்சை பயிரை வேக வச்சு அந்த தண்ணீரை சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம். ஸோ தண்ணீரை சூப் மாதிரி செஞ்சு குடிக்கும் போது பச்சை பயிரும் அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அவங்களுடைய வயிற்று கோளாறுகளை சரி செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். சின்னம்மை, பெரியம்மை, டைஃபாய்டு, காலரா, மலேரியா போன்ற நோய்களை கூட கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமான அளவில் இருக்கிறதால இதய நோய்களை சரி செய்யறதுக்கும், பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ கூடுதலாக இந்த சின்னம்மை, பெரியம்மை, டைஃபாய்டு, காலரா, மலேரியா போன்ற நோய்களையும் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு குணப்படுத்தும். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிறு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் 41, அதாவது லோ கிளைசமிக் குறியீடு 41 மட்டும் தான் இருக்குது மற்றும் நார் சத்து சேர்ந்து இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகளை இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா குணப்படுத்தும். ஸோ அந்த சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரத்தத்தில் இன்சுலினுடைய அளவை அதிகரிக்காமல் இது பார்த்துக்கும். இதனால் பிளட்டில் சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் மற்றும் ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கிறதால புற்றுநோய்களை சரி செய்வதற்கும், புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் உங்களுடைய பிளட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கப்படுவதால் ரத்த சோகை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் இந்த பச்சை பயிரும் ஒன்று. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பச்சை பயிறு மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். புரத சத்து மற்றும் நார் சத்து, ஸோ இது ரெண்டுமே அதிகமான அளவில் இருக்கிறதால நீங்கள் பச்சை பயிறு சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதால அதிகமான உணவுகளை சாப்பிட்டு தேவையில்லாமல் வெயிட்டை நீங்கள் போட்டுக்க மாட்டீங்க. கலோரிகள் உடம்புல சேராமல், அதிகப்படியான கொழுப்பு உடம்புல சேராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பச்சை பயிறு நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய தேவையில்லாத கலோரிகள் எல்லாமே நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அதுவும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறைக்கிறதுக்கு பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கலாம். கூந்தல் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் பச்சை பயிறு. ஸோ இந்த பச்சை பயிறு அல்லது பாசி பயிறு எது வேணால் சொல்லுவாங்க அந்த பேர் ஸோ இந்த பச்சை பயிரை நீங்கள் மாவு போல் அரைச்சி சீயக்காய் போல் தலையில் தேய்த்து குளிப்பதன் மூலமாக முடி வளர்ச்சிக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முகத்திற்கு இந்த பச்சை பயிறு மாவை நீங்கள் தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். முகத்தில் சிதைந்து இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பச்சை பயிரை தேய்த்ததுக்கப்புறம் குளிக்கிறது உதவிகரமாக இருக்கும். பார்த்தீங்களா மக்களே, உடல் நலத்தை மட்டும் இல்லாமல் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.